ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் 3.2 அல்ஜிப்ரால பார்க்க போறோம். அதாவது ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ணி காமிக்க சொல்ல போறாங்க. சரி வாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. சால்வ் x is equal to 2x minus 3y is equal to 6 ன்னு கொடுத்துருக்காங்க. x plus y is equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃப்ரேம் பண்ணி பண்ணுவோமா? எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? லெட் 2x minus 3y is equal to 6. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்க போறோம். செகண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x plus y is equal to 1. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்க போறோம். ஈக்குவேஷனை எப்படி எழுதணும்னா 1 போட்டு ரவுண்ட் பண்றோம். ரவுண்ட் பண்ணி உள்ள இருக்க வேல்யூவை ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அது நமக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய மெத்தட். சரி வாங்க, இதை என்ன பண்ணா நமக்கு வேல்யூ கிடைக்கும்? ரெண்டு பேர் இருக்கானுங்க, அதுல ஒருத்தவனை அடிக்க போறோம். ஒருத்தவனை அடிச்சா இன்னொருத்தவனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு பேர் ரெண்டு ராஜா போட்டி போடுறாங்கன்னா அதுல ஒருத்தவன் அழிச்சாதான் அவன் பெரிய ஆளுன்றதை கண்டுபிடிக்கலாம். அதே தானே நீங்க பண்ண போறோம். ரெண்டு பேர்ல ஒருத்தவனை அழிச்சுட்டு கண்டுபிடிக்க போறோம். அந்த மெத்தடுக்கு பேர் வந்து எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கலாம், படிக்கலாம்னு எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுவோம். இதை ஏன்னா மாத்திக்கலாம், ஈஸியா இருக்கும் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus 3y is equal to 6. இந்த ஈக்குவேஷனை அப்படியேவும் போடலாம், இல்ல புதுசா ஒரு பேர் கொடுப்போம். 1 2 3 4 கொடுத்துட்டு போவோம். யாரு நம்ம கேட்க போறோம்? அப்ப ஈக்குவேஷன் நம்பர் 3. செகண்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு நாளை மல்டிப்ளை பண்ணா ஃபுல்லா மாறிடும். ஏதோ ஒரு நாளை எப்படி மல்டிப்ளை பண்ணானா x plus y is equal to 1 இருக்கு. இதோட எதையோ மல்டிப்ளை பண்றோம். ஆல்ரெடி 1 இருக்குன்னு அர்த்தம். இதோட ஒரு 3 மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. 3x plus 3y is equal to 3 ஆகுதா? ஓகே, இது இந்த ஈக்குவேஷனும் ஒண்ணுன்னு நான் சொல்றேன். அது எப்படின்னு பாத்துக்கிறீங்களா? ரெண்டு ஈக்குவேஷனும் ஒண்ணுதாங்க. 3 போட்டிருக்கோம். இப்ப எல்லாமே டிவிசிபிள் பை 3 போட்டா என்ன வரப்போகுது? x plus y is equal to 1. சேம் தானே? அப்ப எதுக்கு நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையான மெத்தடுக்கு அதை நம்ம மாத்தி அமைச்சுக்க போறோம். அப்பதான் ஈஸியா இருக்கும் சம். அதுக்காக தான் பண்றேன். அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 3. இதெல்லாம் தியரியா எழுதிருப்பாங்க புக் எல்லாம் பார்க்கும்போது. ஏங்க அவ்வளவு பெருசா எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணோம்? மெத்தடை பார்த்துக்கோங்க, டக்கு டக்கு டக்குன்னு போடலாம். ஆனா என்ன பண்றோன்றத காமிக்கணும். கண்மூடித்தனமா போட்டோம்னா ஆன்சருக்கு மார்க் போட மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் 3 பண்றோமா? அப்ப 3 ஆல இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணா என்ன வரப்போகுது? 3x minus 3y is equal to 3. இந்த ஈக்குவேஷன் பேருக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4ன்னு வச்சுக்க போறோம். லைனா வந்து 4ன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இங்க மைனஸ் இல்லை, பிளஸ் தான் இருக்கு. அப்ப பிளஸ் தான் வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்? ஒரு ஏதோ ஒண்ணு இந்த y எடுக்கணும்னா என்ன பண்ண போறோம்? மூணாவது ஈக்குவேஷனையும் நாலாவது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணா y எடுத்துடலாமா? ஏன்னா இங்க -3y இருக்கு, இங்க +3y இருக்கு. அப்ப அது போயிடும்ல. அங்க 0 எடுக்கலாம், போடலாம், போடாமே விடலாம். 2x plus 3x என்ன வரும்? 5x is equal to 6 plus 3 என்ன வரும்? 9. Therefore x is equal to இந்த 5 மல்டிபிள்ல இருக்கக்கூடிய 5 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். இந்த பக்கம் மல்டிபிளேஷன் இருந்தா அங்க போனா டிவைட் ஆகும். therefore x is equal to 9/5. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? y ஓட வேல்யூ என்ன சொல்றாங்கன்றத பாப்போமா? x ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். அதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போடலாம். 4 ஈக்குவேஷன் எங்க போட்டாலும் ஆன்சர் வரும். 4ல நம்ம கண்டுக்கு எந்த ஈக்குவேஷன் சிம்பிளா இருக்கு? எல்லாம் கூட யாராவது இருக்காங்க, பட் யாருமே இல்லாத ஈக்குவேஷன் இதுவா இருக்கு. அதுல கொண்டு போய் போடலாம். சரி பார்ப்போம். புட் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க? சப்ஸ்டிடியூட்டிங் இந்த ஒரு வேல்யூ x is equal to something வேல்யூ இன் ஈக்குவேஷன், ஏதோ ஒரு ஈக்குவேஷன் போடுவாங்க. அவ்வளவு பெரிய தியரி எல்லாம் எழுத வேணாம், ஈஸியா பாத்துக்கோங்க. புட் x is equal to 9/5 in equation. எந்த ஈக்குவேஷன் நம்ம கண்ணுக்கு ஈஸியா இருக்கு? ஈக்குவேஷன் 1 ஈஸியா இருக்கா? சாரி 2 ஈஸியா இருக்கா? அப்ப 2ல போடுறோமா? ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? 2 போட்டு ரவுண்ட் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் 2 என்ன சொல்றாங்க? x plus y is equal to 1. x ஓட வேல்யூ என்ன? 9/5 plus y is equal to 1. therefore y is equal to இந்த பக்கம் இருக்கிறது பாசிட்டிவ் வேல்யூ, அந்த பக்கம் போச்சுன்னா நெகட்டிவா மாறிடும். 1 minus 9/5. இப்ப இங்க கீழே என்ன இருக்கு? ஏன் இது நார்மலா தான் ஈஸியா சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். இது ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். இங்க 1 இருக்கு, இங்க 5 இருக்கு. இப்போ 1க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னங்க வரும்? 1, 5 1 cross 5 5 வருமா?
அப்ப என்ன பண்ண போகுது, கீழே 5 போட்டுறோமா, இங்க கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம் 1. 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 5 வரும், 5 வரும். அப்ப மேலேயே நல்லா பண்ணும். 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 5 வரும், 1 மல்டிப்ளை பண்ணா 5 வரும். அப்ப சேமா எடுத்து போடுறோமா, அப்ப 5 மைனஸ் 9 பை 5 வந்துருச்சுங்களா. இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியுமா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 9 என்ன 4. கிரேட்டர் நம்பரோட சைன் என்ன, மைனஸ் பை 5. ஆன்சர் கிடைச்சிச்சுங்களா, முடிஞ்சு போச்சா. எக்ஸோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, ஒய்யோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. சரிப்பா, நம்ம போட்டது கரெக்டா தப்பா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம போட்டது கரெக்டா தப்பா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எந்த ஈக்குவேஷன் ஈஸியா இருக்கு, எதுல போட்டாலும் ஆன்சர் வரும். எது ஈஸியா இருக்கோ அதுல போடலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்களா. எக்ஸோட வேல்யூ என்ன, 9/5. ஒய்யோட வேல்யூ என்ன, மைனஸ் 4/5. இங்க பிளஸ் இருக்கு, அப்ப டைரக்டா மைனஸ் 4/5 இஸ் ஈக்குவல் டு 1. இப்ப என்ன, சேம் டினாமினேட்டர் இருக்கு, அப்ப வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. எல்சிஎம் எடுத்தாலும் எல்சிஎம் ஒன்னா தான் இருக்க போது, டைரக்டா போட்டுருவோம். 5 9 மைனஸ் 4 நாள் எப்படி வருங்களா, 9 மைனஸ் 4. அப்ப 5/5 இஸ் ஈக்குவல் டு 1 வருமா. 5 5 கேன்சல் ஆச்சுன்னா 1 வருமா. 1 இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம போட்ட சம்மு ஓகே கரெக்ட். ஆர் இன்னொரு எதுல ஒன்னா தூக்கி போடலாம்னு சொன்னேன். உங்களுக்கு வேற எந்த ஈக்குவேஷன் ஈஸியா இருக்குன்றத நம்ம இதுல போட்டு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம போட்ட சம் கரெக்ட். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டு போமா, 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 6 இருக்கு. 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ என்ன, 9/5 மைனஸ் 3 இன்டூ ஒய்யோட வேல்யூ என்ன, மைனஸ் 4/5 இஸ் ஈக்குவல் டு 6 இருக்கா. இந்த மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 18/5. இங்க ரெண்டுமே நெகட்டிவ் சைன் இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 4 3s ஆர் என்ன 12. 12/5 இஸ் ஈக்குவல் டு 6. 18 பிளஸ் 12 என்ன வருது, 30. 30/5 இஸ் ஈக்குவல் டு 6. இது 1 டைம், இது 6 டைம். 6 இஸ் ஈக்குவல் டு 6. therefore நம்ம போட்ட சம் கரெக்ட். இங்கேயும் நம்ம போட்ட சம் கரெக்டா வந்தது, இங்கேயும் நம்ம போட்ட சம் கரெக்டா வந்தது. அவ்வளவுதாங்க சம். நம்மளுடைய கன்ஃபர்மேஷனுக்காக புக்கை திறந்து பார்த்து ஆன்சர் கரெக்டா பார்க்க முடியாது எக்ஸாம்ல. நம்ம போட்டது கரெக்டான இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆன்சர் கரெக்ட் தான். ஃபைனலா எப்படி தெரியுமா எழுதணும், therefore x is equal to 9/5, y is equal to 4/5 போட்டா ஆன்சர் கிளியரா வந்துடும். அவ்வளவுதாங்க. மேத்ஸ்ல சொல்யூஷன் பார்க்கறது ரொம்ப ஈஸி. நிறைய விஷயத்த கத்துக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே கிளியரா சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.